ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அருணாஸ் கிச்சன். இன்னைக்கு சேலம் அருணாஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மிளகு ரசம் பார்க்க போறோம். அது எப்படி பண்றோன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு. பாத்திரம் காஞ்சி வரட்டும். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. நாம இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம், வரமல்லி. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கலாம், ஒரு 3 மிளகாய் போட்டுக்கலாம், ஒரு கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மசாலா நல்லா வறுபட்டு வரட்டும். தீய விட்டுற வேண்டாம். இதோட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஓகே, இதை நம்ம மிக்ஸி ஜார்ல கொட்டி அரைச்சிக்கலாம். இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மசாலா பார்த்தோம்னா அரைச்சிட்டோம். இப்போ இது என்ன பண்றோம் அப்படின்னா, நான் தக்காளி வச்சிருக்கேன். வெறும் தக்காளி மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு சொல புளி இருக்கு. நம்ம மசாலால ஒரு பாதி தக்காளியில சேர்த்திக்குவோம். இதோட அப்படியே கொத்தோட மல்லி போட்டுக்கலாம், 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கரசரத்துக்கு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நம்ம ரசத்தை தாளிச்சுக்கலாம். வாங்க, அதுக்கு பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு. பாத்திரம் கொஞ்சம் காயிட்டோம். நம்ம இப்ப எண்ணெய் விட்டுக்கலாம். ஓகே, பாத்திரம் காஞ்சிருச்சு. நம்ம ஆயில் விட்டுட்டோம். ஆயில் காஞ்சிருச்சு. நல்லா கடுகு போட்டுக்கலாம். இதனோட 2 மிளகாய் சேர்த்துக்கலாம், வர மிளகாய். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதனோட நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இதனோட நம்ம ரசத்துக்காக அரைச்சி வச்ச ஸ்பெஷல் மசாலா பொடி இதை சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். இந்த தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி, தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம ரசம் ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம சுவையான ரசம் தயாராகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற தேவையில்லை. ஒரு கொதி வந்தால் போதும். இந்த பதம் நமக்கு போதுமானது. இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். வாங்க, நம்ம சுவையான ரசம் தயாராகிடுச்சு. சாப்பிடலாம்.